3 BHKல ஒரு ஷாட் இருக்கும் எனக்கு என்னோட ஃபேவரட் ஷாட். நான் ஷூட் பண்ணும்போது அது வந்து சடனாக இந்த மாதிரி மாண்டாஜாக எடுத்தது தான். அது சரத் சார் இங்கே நின்று பர்ஃபோகனில் பின்னாடி ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருக்கும், அப்படியே ட்ரக்கிங் பண்ணுவோம். ஸோ இவர்கிட்ட இருந்து பில்டிங் பின்னாடி போயிட்டே இருக்கும். அவரோட அந்த வீடு வாங்குற கனவு வந்து தள்ளி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரிவால்வர் ரீட்டா பற்றி வந்து ஆமாம், அந்த படம் இப்போ நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து அனமாஃபிக்கில் குக் ஃபுல் ஃப்ரேம் அனமாஃபிக்லாம் ஷூட் பண்ணும். அனமாஃபிக் வந்து இதுலேயே ஷூட் பண்ணேன், கனாலையும் ஷூட் பண்ணேன். கனாலில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சின்ன வயசு பொண்ணு கௌஷி கேரக்டர் இருக்கும், அந்த போர்ஷன் தான் ஹாக் லென்சஸில் ஷூட் பண்ணும் அனமாஃபிக்கில். ஸோ அது கொஞ்சம் வைடராக இருக்குது, மோர் நமக்கு நாஸ்டாலஜிக்காக இருக்குது. அந்த ஃபில்ம் டைம்லலாம் ஷூட் பண்ண அனமாஃபிக் லென்சஸ் தான் ஷூட் பண்ணாங்க இல்லையா, அதனால நாஸ்டாலஜிக் ஃபீல் வரணுங்கிறதுக்காக அந்த லென்சஸில் ஷூட் பண்ணுவோம். இப்போ தெகிடின்னு ஒரு படம் பண்ணோம், அதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே ஒரு கேரக்டர் தண்ணிக்குள்ளே ஒரு மர்டர் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த லொக்கேஷன் வந்து இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர், சென்னையிலேருந்து 300 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நம்ம போய் ஷூட் பண்ணோம். பெரிய இன்வென்ட்ரிஸ் அந்த கேமரா மட்டும் தான் இருக்கும். பெரிய லார்ஜ் ரிவர், அதை லைட் பண்ணவும் முடியாது. ஸோ இது கனா பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு இஷ்யூ வந்தது. கனாவில் வந்து கிரிக்கெட் ஃபைனலாக அந்த கிரிக்கெட் நடக்கும் இல்லையா, அது இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்லேயே ஷூட் பண்ணணும். எனக்கு வந்து அந்த லாங்கர் லென்சஸ்லாம் கிடைக்கல. இப்போ கிரிக்கெட்டில் இருக்கிற மாதிரி 1200 1400 ஜூம் லென்சஸ்லாம் கிடைக்கல. இப்போ பாகுபலியில் அந்த ஒரு ஷாட் இருக்கும், ஃபுல்லாக க்ரௌட் ஃபுல்லாக இருப்பாங்க, இவர் கை இருக்கும் இங்கே. ஸோ கையிலேருந்து ட்ரக்கின் ஆகி அந்த க்ரௌடுக்கு போகிறப்போ அந்த ஒரு ஷாட்லேயே தெரிஞ்சிடும்ல ஹீ இஸ் த கிங் அப்படிங்கிறது. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சார், இப்போது எந்திரன் ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்க. அஜுமின் நீங்கள் தான் எந்திரன் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கப்பலும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ஒரு பிக்கர் பட்ஜெட், ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம், அதுபோல் ஒரு ரெனவுன் டைரக்டர், ஆக்டர் அப்படி இருக்காங்கனாக்கா, இந்த 2 படத்துக்கும் உங்களுக்கு கிடைச்ச அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு யோசிப்பீங்க? ஓகே, நீங்கள் பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்க்கும் ஸோ கால்டு மீடியம் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸாக அட்வான்டேஜ் என்னன்னு கேட்குறீங்க இல்லையா. ஆப்வியஸ்லி பிக்கர் பட்ஜெட் ஃபிலிம்ஸில் நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு சீனை லக்ஸரி ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு. லக்ஸரி ஷாட்ஸ்னால் இப்போ ஒரு சீனை வந்து எப்படி வேணால் ஷூட் பண்ணலாம், ஆனால் அதுக்கு பேசிக்கான ஷார்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. பேசிக்காக ஒரு வைட் ஷாட், மிட் ஷாட், க்ளோஸ்அப்னு ஒன்று வேணும். அந்த இமோஷனை கன்வே பண்ணுறதுக்கான க்ளோஸ்அப்ஸ்ன்னு ஒன்று வேணும். அது இருந்தாலுமே அந்த சீனை எடுக்கலாம். அது பிக்கர் ஸ்கேல்லையும் பண்ணலாம். அதே வைட் ஷாட் வந்து ஒரு ட்ரோன்லேருந்து வருது, இல்லை தூரத்துலேருந்து வருது, ஒரு 4-10 வண்டி வந்துட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அந்த ஷார்ட்டை எடுக்கிறதுக்கான டைம்னு ஒன்று இருக்கும்ல. இந்த ஷார்ட்டை எடுக்கணும்னா ஒரு ½ டே டைம் ஆகும் அப்படின்னா, அதை வந்து ஒரு மீடியம் பட்ஜெட் ஃபிலிம்ஸில் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்குள்ளே ஸ்டிக் ஆன் பண்ணி நம்ம ஷூட் பண்ண வேண்டியது இருக்கும். இது மட்டும்தான் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். பட் ஆனால் அதே இம்பேக்டையும் இதில் நம்மளால் கொடுக்க முடியும். அது தட் இஸ் மீடியம் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்லையுமே. இப்போ தெகிடின்னு ஒரு படம் பண்ணோம், அதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே ஒரு கேரக்டர் தண்ணிக்குள்ளே ஒரு மர்டர் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த லொக்கேஷன் வந்து இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர், சென்னையிலேருந்து 300 கிலோமீட்டர்ஸ் தள்ளி நம்ம போய் ஷூட் பண்ணோம். பெரிய இன்வென்ட்ரிஸ் அந்த கேமரா மட்டும் தான் இருக்கும். பெரிய லார்ஜ் ரிவர், அதை லைட் பண்ணவும் முடியாது. ஸோ அவைலபிலிட்டியில் தான் வச்சாகணும். ஸோ இந்த சீனில் எப்படி வந்து நம்ம இந்த இமோஷன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, இந்த சீனோட ஒரு க்ரக்ஸ் இருக்கும் இல்லையா. அது வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிம். அந்த பர்டிகுலர் சீன் வந்து அந்த ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதோ நடக்க போகுது, தண்ணிக்குள்ளே இருக்கான், யாரோ வந்து கொல்ல போகிறாங்கன்னு இந்த ஹீரோக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். ஸோ இதை எப்படி காமிச்சாகணும் அப்படின்னா, ஸோ அங்கே இருக்கிற விஷயங்களை வச்சே நம்ம வந்து அதை இம்பேக்ட்ஃபுல்லி நம்ம ஷார்ட் டிவிஷன்ஸில் எடுக்கணும்னு சொல்லி, ஸோ அங்கே இருக்கிற சின்ன சின்ன இந்த சாரிலாம் தொங்கிட்டு இருக்கோங்க. சாரின்னா அந்த க்ளோத்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அது வந்து விண்டில் ஒரு ஃபேனை வச்சு அடித்து அதை லைட்டாக அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் அந்த ஒரு ஹேண்ட் ஃபேன் மாதிரி ஒன்று இருக்கும், சின்ன குழந்தை வச்சுட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து ஒரு ஷிஃப்ட்டு, இந்த மாதிரியான சின்னதாக க்ரியேட்டிவாக நம்ம இப்போ ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்கப்போ க்ரியேட்டிவாக
நமக்கு இன்னும் ஓப்பன் அப் ஆகும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி அச்சீவ் பண்ணதான் அந்த சீக்வன்சஸ்லாம். அது மாதிரி நிறைய சீக்வன்சஸ் இருக்குது. ஸோ அட்வான்டேஜஸ்னால் இந்த விஷயம் தான். பெரிய ஃபிலிம்ஸ்னால் அந்த நம்ம நினச்ச ஷார்ட்டை நமக்கு ஃபஸ்ட்டு சீனை படிக்கிறப்போ நமக்கு ஒரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் ஒரு விஷுவல் ஒன்று வரும் இல்லையா, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து பிகர் பட்ஜெட் ஃபிலிம்ஸில் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயில் இருக்க எக்ஸ்பிளனேஷனே போதுமா, இல்லை ஸ்டோரி போர்டு தனியாக கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஷூட்டுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளேயில் இருக்க எக்ஸ்பிளனேஷனே போதுமா, இல்லை தனியாக ஸ்டோரி போர்டு ரைட் பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குமா எனக்கு? இல்லை அந்தளவுக்கு இருக்கலாம். ஸ்டோரி போர்டு எப்படி இருக்கலாம்னா, ஒரு டைரக்டரும் சினிமாட்டோகிராஃபர் டீம் எல்லாமே உட்காந்து பேசுகிறப்போ அந்த இடத்துல ஸ்டோரி போர்டு வந்ததுன்னா, தட் இஸ் ஒரு ஷார்ட் டிவிஷன் பேசிக்காக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோரி போர்டு பண்ணுறப்போ நம்ம இப்போ ஆர்ட் டைரக்டர்ஸ் கூட எல்லாருக்கூடையும் கம்யூனிகேட் பண்ணுறப்போ, ஸோ இதை நம்ம எந்த ரேஞ்சில் ஷூட் பண்ண போகிறோம், இந்த அளவுக்கு வைடு இந்த லொக்கேஷனில் இருக்க போது, இந்த ஷார்ட்டை இங்கேருந்து ட்ரக்கன் பண்ணுறோம், இந்த ஷார்ட்டில் ஜிமிஜிப் யூஸ் பண்ணுறோம், அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டோரி போர்டிங் யூஸ் பண்ணலான்னு தோணுது. எழுதும் போது கொடுக்கும் போதே இருக்கணுன்ற நெசசிட்டி இல்லை, ஸ்கிரிப்ட் பேசிக் ஸ்டேஜ்லேயே இருக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. அது வந்து ஒரு கொலாபரேட்டிவாக இருக்கும் போது, ஸோ எல்லாரும் ஒரே பேஜில் இருக்கணும். இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸு, எல்லாருமே ஆர்ட் அசிஸ்டன்ட்ஸ், ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒரே பேஜில் இருக்கணும். அப்படிங்கிறப்போ இந்த ஸ்டோரி போர்ட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அங்கே வந்து ஸ்டோரி போர்ட் போட்டோன்னா நம்ம ஒரு நாளைக்கு 15 ஷாட் இதுதான் எடுக்க போகிறோம், இல்லை 30 ஷாட் எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த லைட்டிங் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட் டிவிஷன் ஸ்டோரி போர்ட் போடுறப்போ இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரே பேஜில் இருப்பாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஷாட் தான் இதை எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஈஸி டு செக்ரிகேட். இப்போ க்ளோஸ்அப்ஸ்னால் க்ளோஸ்அப்ஸ் எல்லாரும் அதே லைட்டிங் கண்டிஷன்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட் ஷாட் எடுக்கலாம், இல்லை மார்னிங் வந்து நம்ம வந்தோன்னா ஒயிட் எடுத்துடலாம், லைட்டு டாப் லைட் ஆகும்போது க்ளோஸ்அப்ஸ் எடுத்துக்கலான்றதை ஈஸியாக செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல ஸ்டோரி போர்டு இருந்தால் பெட்டர். சினிமாட்டோகிராஃபி தான் பண்ண போகிறோங்கிற பேஷன் இருக்கணும். எதுக்காக நமக்கு சினிமாட்டோகிராஃபி பிடிக்குது, ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுக்கணும். ப்ளஸ் பேசிக்கான லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், பேசிக்காக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான லாங்குவேஜ் ஸ்கில்ஸு, ப்ளஸ் வந்து எந்த கண்டிஷன்ஸ்லையும் ஒர்க் பண்ணுறக்கூடியதுக்கான ஹெல்த்தி இது இருக்கணும். ப்ளஸ் பேசிக் நாலேஜ் அபவுட் த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஆல். அந்த மாதிரி பேசிக்கலி ப்ராக்டிஸ் இருக்கணும். இப்போவே எனக்குமே ப்ராக்டிஸ் தேவைப்படுது. ப்ராக்டிஸ்னால் இப்போ டெய்லி நம்ம ஷூட் பண்ணுறதை தாண்டி ஒரு ஃபோட்டோகிராஃபி வந்து மேண்டேட்ரியாக வச்சுக்கிறது, டிஃபால்ட்டாக எவ்ரிடே நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கணும், இல்லை வீக்லி இந்த மாதிரி ஷூட் பண்ணுங்கிற ப்ராக்டிஸ் இருந்தால் பெட்டர்னு தோணுது. சார் இப்போ பேசிக்காக இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி நம்ம ஷூட் பண்ணுறப்ப கண்டிப்பாக மல்டிபிள் கேமரா செட்டப்ஸ் தேவைப்படும். அப்போ வந்து ப்ரைமரி கேமரா ப்ளஸ் அந்த செகண்டரி கேமராவோட ரெசல்யூஷன்ஸை நீங்கள் எப்படி சார் மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவீங்க? ஸோ பேசிக்கலி நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணுறோன்னா அந்த ஃபிலிம்க்கான கேமராவை ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் பண்ணியிருப்போம். அது என்ன ரெசல்யூஷனில் இருக்க போகுதுங்கிறத நம்ம ஃப்ரீஸ் பண்ணிவிடுவோம் இல்லையா. ஸோ மல்டிபிள் கேமராஸ் வரப்போ நம்ம கேமராஸோட அவைலபிலிட்டிக்கு வந்து சேம் ஃபேமிலி, இப்போ ஆரினா ஆரியிலே சேம் கேமரா தான் செகண்ட் பி அண்ட் சி எடுக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி அவைலபிலிட்டி இல்லை, சம்டைம்ஸ் இல்லைன்னா அதுக்கு சிமிலராக மேட்ச் பண்ணுற மாதிரியான சென்சார்ஸ், இப்போ ரெட்ல சோனி வெனஸ்2 அந்த மாதிரி ஷூட் பண்ணிவிட்டு ஸோ எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம ஷூட் பண்ணிப்போம் ஆக்சுவலாக. ஸோ இது கனா பண்ணும் போது எனக்கு அந்த ஒரு இஷ்யூ வந்தது. கனாவில் வந்து கிரிக்கெட் ஃபைனலாக அந்த கிரிக்கெட் நடக்கும் இல்லையா, அது இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்லேயே ஷூட் பண்ணணும். எனக்கு வந்து அந்த லாங்கர் லென்சஸ்லாம் கிடைக்கல. இப்போ கிரிக்கெட்டில் இருக்கிற மாதிரி 1200 1400 ஜூம் லென்சஸ்லாம் கிடைக்கல. ஸோ அப்போது இங்கே நான் வந்து கிரிக்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க சில சீனியர்ஸ்லாம் எனக்கு இருக்காங்க, அவங்க கூட கேட்டுட்டு அதை அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகுது. எங்கள் படத்தோட பட்ஜெட்டில் இல்லை. ஸோ அங்கேயே சென்னையிலே அவைலபிளாக இருக்கிற சில வீடியோ கேமராஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுவேன். நான் டெஸ்ட் ஷூட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ சோனி கேமராஸில் சில இதில் வீடியோ கேமராஸ் அது அந்த சென்சார் வந்து நம்ம ஃபில்ம் மேக்கிங்க்கு ஏற்ற மாதிரியான லாட்டிடியூடில் இல்லை. ரொம்ப ஹைலைட்ஸ்லாம் ப்ளீட் ஆச்சு, ரொம்ப அது எனக்கு ஐ வாஸ் நாட் ஹாப்பி. ஸோ அதனால் அது சடனாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் 5 கேமராஸ் வந்து நம்மளோட அலெக்ஸா 3 கேமரா ப்ளஸ் ரெட் ஹீலியம் ரெண்டு பாடி எடுத்துகிட்டு நம்மளோட ஆஞ்சனிக்ஸ் ஜூம் இருக்குது, அதில் வந்து 2x கன்வெர்ட்டர்ஸ் போட்டு அந்த டெலி ஷாட்ஸ்லாம் எடுத்தோம். ஸோ அப்படி தான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஐபிஎல்ல எங்கள் சீனியர்ஸ் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு அங்கே இருக்கிற ப்ளூ பிரிண்ட் ஜென்ரலாக எங்கெங்கெல்லாம் கேமராஸ் ப்ளேஸ் பண்ணுவாங்க, ஏ கேமரா பி கேமரா அந்த மாதிரி, ஸோ அதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஸ்டேடியமில்
அதை மேட்ச் பண்ணி அந்த ஹைட்டுக்கு வந்து கோடா ராஷ்டிரம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டு அதில் கேமரா வச்சு அப்படி தான் ஷூட் பண்ணுவோம் அந்த படம். ஸோ அதில் வந்து மல்டிபிள் 5 கேமராஸ் வச்சு கம்ப்ளீட்டாக கவரேஜ் ப்ராப்பராக ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற மாதிரியே வந்து ஷூட் பண்ணுவோம் அதில். ஸோ ரொம்ப க்ளோஸர் ஷாட்ஸாக தேவைப்படுறது மட்டும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உள்ளே போய் அந்த பர்டிகுலர் ஷாட்ஸை மட்டும் செக்ரிகேட் பண்ணிவிட்டு பாலோட ஸ்பின்னிங் வேணும் அதெல்லாம் மட்டும் நம்ம கொஞ்சம் கிட்ட க்ளோஸராக போய் ஷூட் பண்ணுவோம். பட் அது கம்ப்ளீட்லி ஷார்ட் இன் அலெக்ஸா அண்ட் ரெட் தான். டெஸ்ட் ஷூட் பற்றி கேட்கணும். நீங்கள் எப்படி மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே ஆர்டிஸ்ட் டெஸ்ட் ஷூட் பண்ணுவீங்களா, எப்படி எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் டெஸ்ட் ஷூட் பண்ணுவீங்க? ரெண்டாவது கொஸ்டின் வந்து ரிவால்வர் ரீட்டா படத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? அனமார்ஃபிக்லேயே ஃபுல்லாக ஷூட் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா. ஓகே, டெஸ்ட் ஷூட் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபிலிமுக்கு முன்னாடி ஷூட் பண்ணுறது பெட்டர் தான். ஏன்னா இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய மேக்கப்ஸ் அண்ட் லுக்ஸ் இருக்கும். இந்த படத்தில் என்ன மாதிரி லுக்கில் வர போகிறாங்க, ஹேர் டூலாம் இருக்கும் இல்லையா, அதனால் அது ஈஸி அவுட் பண்ணுறதுக்காகவும் எல்லாருமே டீம்லாம் ஒரே பேஜில் இருக்காங்களா அப்படின்றதுக்காக பேசிக்காக ஒரு நாள் டெஸ்ட் ஷூட் பண்ணுறது பெட்டர். நம்ம ஷூட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்ம கேரக்டர்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுது படத்தில், என்ன மாதிரி மேக்கப் நம்ம பண்ணணும், ஃப்ளாஸ்லாம் அங்கேயே எரர்ஸ்லாம் அங்கேயே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் ஷூட் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். அது பண்ணால் நல்லது தான் படம் பண்ணுறதுக்கு. சில படங்களில் பண்ணுவோம் கலர்ஸ் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பேசிக்காக அந்த கலர் பேலட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம் இல்லையா, செட்டில் இந்த வாலில் இந்த கலர் இருக்கணும், காஸ்டியூம் இந்த கலர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸோ கிரேடில் இந்த மாதிரி ஒரு லுக்ஸ் வரணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கும். ஸோ வைல் ஷூட்டிங் நிறைய கண்டிஷன்ஸ் மாறும், நிறைய லொக்கேஷன்ஸ் மாறும். ஒரு லொக்கேஷன் பிளான் பண்ணிப்போம், அது கிடைக்கலாம் வேறு லொக்கேஷன் இருக்கும், இந்த மாதிரி மாற ஸோ அதுலேருந்து ஆர்கானிக்லி ஒரு கிரேட் வந்து ஃபைனலாக வரும். ரிவால்வர் ரீட்டா பற்றி வந்து ஆமாம் அந்த படம் இப்போ நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து அனமாஃபிக்கில் குக் ஃபுல் ஃப்ரேம் அனமாஃபிக்லாம் ஷூட் பண்ணும். அனமாஃபிக் வந்து இதுலேயே ஷூட் பண்ணேன், கனாலையும் ஷூட் பண்ணேன். கனாலில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சின்ன வயசு பொண்ணு கௌஷி கேரக்டர் இருக்கும், அந்த போர்ஷன் தான் ஹாக் லென்சஸில் ஷூட் பண்ணும் அனமாஃபிக்கில். ஸோ அது கொஞ்சம் வைடராக இருக்குது, மோர் நமக்கு நாஸ்டாலஜிக்காக இருக்குது. அந்த ஃபில்ம் டைம்லலாம் ஷூட் பண்ண அனமாஃபிக் லென்சஸ் தான் ஷூட் பண்ணாங்க இல்லையா, அதனால நாஸ்டாலஜிக் ஃபீல் வரணுங்கிறதுக்காக அந்த லென்சஸில் ஷூட் பண்ணுவோம். இது ரிவால்வர் ரீட்டா வந்து ஃபுல்லாகவே நான் அனமாஃபிக்லாம் ஷூட் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது லென்ஸ் அந்த குவாலிட்டி ஆஃப் த கலர்ஸ் எல்லாமே ஃபேவரட் லென்ஸ், அது நல்லாயிருக்கு. ஹாய் சார், இப்போது டேனி பாயில் படத்தில் கூட அந்த ஐஃபோன் வச்சு எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ரிக்கில் வச்சு. ஸோ ஐஃபோன் டேனி பாயில் 28 days லேட்டர் நினைக்கிறேன் இப்போ வரப்போகிற படம். ஸோ அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு ஏன் இன்னும் மொபைல் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அது ஒரு கொஸ்டின். இன்னொன்று லைக் அவார்ட் மூவிஸில் பார்த்தா ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து மீனிங்ஃபுல்லான ஷார்ட்ஸ் வேணும் அப்படின்னு இது பண்ணுறாங்க. ஸோ வாட் தே மீன் பை மீனிங்ஃபுல், அது எல்லா ஃப்ரேமும் சாத்தியமா? 2 கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட்டு ஐஃபோன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? ஓகே, ஐஃபோன்ஸ் இல்லை இங்கே இப்போவும் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க நிறைய கேஷ் கிராம்ஸ். இப்போ கோப்ரோஸ்க்கு பதில் கிடைக்கலன்னா ஐஃபோன்லேயும் சில ஸ்டண்ட்லலாம் வந்து ஐஃபோன் 16 வச்சு ஷூட் பண்ணுவோம். இப்போ அதோட சென்சார்ஸுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருச்சு. ஸோ ஈஸியாக கிரேடும் மேட்ச் பண்ண முடியுது. ரொம்ப லைட்டிங் கண்டிஷன்ஸ் ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால யூஸ் பண்ண முடியல. பட் ஐஃபோன் ஃபில்ம் மேக்கிங் இப்போ பண்ணிட்டுருக்காங்களே, நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் பயங்கர இதாக வந்துடும் நினைக்கிறேன் போக. அண்ட் மீனிங்ஃபுல் ஷார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது எல்லா ஃபில்ம்லேயும். அது ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட் ஷுட் ஹேவ் அ மீனிங் அப்படின்றது கண்டிப்பாக அதை எய்ம் பண்ணி தான் நம்ம எல்லாமே ஃபில்ம் மேக்கிங் பண்ணுறோம். அது சில படங்கள் வந்து அது டிரான்ஸ்போர்ட் ஆகுது ஆடியன்ஸ்க்கு, சில படங்கள் வந்து சில ஷார்ட்ஸ் வந்து அது மாதிரி அமைய மாட்டேங்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, அது இன்னும் ரைட்டிங்லேயே இருந்துட்டாலும் பெட்டர் அப்படின்னு தான் தோணுது. இப்போ பாகுபலியில் அந்த ஒரு ஷாட் இருக்கும், ஃபுல்லாக க்ரௌட் ஃபுல்லாக இருப்பாங்க, இவர் கை இருக்கும் இங்கே. ஸோ கையிலேருந்து ட்ரக்கின் ஆகி அந்த க்ரௌடுக்கு போகிறப்போ அந்த ஒரு ஷாட்லேயே தெரிஞ்சிடும்ல ஹீ இஸ் த கிங் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான மீனிங்ஃபுல் ஷார்ட்ஸ் வைக்கணும் தான் எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸுமே இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லை, எல்லா படத்துலையும் இது மாதிரி கனெக்ட் ஆகணும், எல்லா ஷார்ட்ஸுமே கனெக்ட் ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ 3 BHKல ஒரு ஷார்ட் இருக்கும், எனக்கு என்னோட ஃபேவரட் ஷாட். நான் ஷூட் பண்ணும்போது அது வந்து சடனாக இந்த மாதிரி மாண்டாஜாக எடுத்தது தான். அது சரத் சார் இங்கே நின்று பர்ஃபோகனில் பின்னாடி ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருக்கும், அப்படியே ட்ரக்கிங் பண்ணுவோம். ஸோ இவர்கிட்ட இருந்து பில்டிங் பின்னாடி போயிட்டே இருக்கும், அவரோட அந்த வீடு வாங்குற கனவு வந்து தள்ளி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மெட்ராஸில் அந்த ஷேடோ
வாலில் பில்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா படத்துலையும். இப்போ வாழை அதுலலாம் வந்து எல்லா ஷாட்டுமே வந்து ஒரு ஷாட் கூட வேஸ்டான ஷாட்டே இல்லை அப்படின்னு சொல்லுவோம், பேசுவோம். அது அந்த மாதிரி தான் இப்போ 20 படம்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து தான் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறோம். சில ஃபிலிம்ஸில் அது அமையுது, சில ஃபிலிம்ஸில் அமைய மாட்டேங்குது. ஸோ அதுதான் அல்டிமேட் எய்மே. ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் வந்து ஷட் பி மீனிங்ஃபுல் ஷாட். இதில் வந்து வேஸ்டான ஷாட்னே இருக்கக்கூடாதுங்கிறது தான் அல்டிமேட் கோல். ஹாய் சார், என் பேர் சைத்தன்யா. இப்போது சம்டைம்ஸ் ஷூட் போது டேரக்டர் எனக்கு இந்த மாதிரியான ஷாட் எனக்கு போதும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு அவங்க சொன்னதை விட உங்களால் பெட்டராக பண்ண முடியுதுன்னு உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவீங்க? டு யூ ட்ரை டு கன்வின்ஸ் தி டேரக்டர் ஆர் இல்லாட்டி அவர் சொன்னதே? இல்லை, ஆமாம், அது ஆப்வியஸ்லி வி ஷுட் ட்ரை டு கன்வின்ஸ் தெம். அவங்க டைரக்டர்ஸ் கிட்ட சொல்லி இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசலாம். இல்லை அதையும் தாண்டி இல்லை டைரக்டர்ஸ்க்கு வந்து அதில் இல்லை இந்த ஷாட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், இது ஒர்க் ஆகும்னு அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்கன்னா தென் வி ஹேவ் டு கோ வித் டைரக்டர் ஒன்லி. ஆமாம், கான்ஃப்ளிக்ஸ்ன்னு அப்படின்னு வந்தது இல்லை. அது கான்ஃப்ளிக்ஸ்ன்னு வராது. இப்போ நம்ம ஒன்று பிளான் பண்ணி வச்சுருப்போம், அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இப்போ எல்லாம் போட்டு வச்சுருப்போம், ட்ராலி எல்லாம் லைட்லாம் பண்ணி வச்சுருப்போம். அங்கே வந்துட்டு சம்டைம்ஸ் இல்லை இது வேணாம் இப்படி போகிறப்ப தப்புன்னு நமக்கு கொஞ்சம் தோணும். ஆனால் அது நம்ம அந்த ஸ்பான்டேனியஸாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது இந்த ரீசனுக்காக தான் இவர் சொல்கிறாரு, இதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு நம்ம வி ஹேவ் டு கோ த்ரூ இட். ஆப்வியஸ்லி இட் இஸ் அவங்களோட ரைட்டிங், அவங்களோட விஷன் தானே அது. ஸோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஷூட் பண்ணிடணும். மேபி சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரெண்டுமே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க, இதையும் எடுத்துக்கலாம் அதையும் எடுத்துக்கலாம்னு. ஸோ அப்போ ரெண்டுமே எடுத்துட்டாங்கன்னா ஓகே பெட்டர் தான். ஷூட் பண்ணி பார்த்துட்டு அதில் எடிட்டில் எது ஒர்க் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிப்பாங்க. பட் நாட் ஆல் த டைம் எல்லாத்துலேயும் 2 ஆப்ஷனாக போகிறது தப்பான மேக்கிங், அது ஃபில்ம் மேக்கிங் அது. ஸோ இட் இஸ் பெட்டர். இப்போ டைரக்டர் சைடில் ஒரு கிளாரிட்டி இருக்குது, அவங்க கண்டிப்பாகவே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை இந்த ஷாட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறப்போ அது ஆப்வியஸ்லி நமக்கு புரிஞ்சிடும், ஓகே இதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆப்வியஸ்லி வில் கோ வித் தட். ஃபிலிமில் அந்த மாண்டேஜ் சீன்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கணுன்ற கணக்கு இருக்கா, இல்லை சிச்சுவேஷனுக்காக நம்ம வச்சுக்கலாமா சார் மாண்டேஜ் சீன்ஸ்? இவ்வளோதான் இருக்கணும்னு கணக்கு இல்லை. பட் ஆனால் உங்களுக்கு டைம் ஃப்ரேம்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு டிரான்சிஷன், ஒரு சீன், இப்போ ஹீரோ 10 வயசுலேருந்து 15 வயசாக மாறாரு, அதுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணுறாரு, படிக்கிறாரு, ஸ்கூலுக்கு போகிறார், காலேஜ் போகிறாரு அப்படிங்கிறது ஷார்ட்டாக காமிக்கிறதுக்கு மாண்டேஜஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த லிமிட்குள்ளே தான் இருக்கணும். ரொம்ப இருந்தாலும் போரிங் ஆகிடும் இல்லையா. இப்போ சீனில் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சீனுக்கு 8 ஷார்ட்ஸ் தான் இருக்கணுமா அப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு 1 மினிட்டுக்கு இவ்வளோ தான் இருக்கணுமா அப்படின்லாம் கேட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அது வந்து போர் அடிக்காமல் இருந்தால் எவ்வளோ வேணால் வைக்கலாம், ஃபுல்லாகவும் நம்ம பண்ண முடியாது. வணக்கம் சார். சார் 3 BHK எவ்வளோ நாள் சார் ஷூட் பண்ணியிருக்கீங்க, நம்பர் ஆஃப் டேஸ்? இப்போ பொதுவாக வந்து ஒரு படம் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஷூட் பண்ணால் நமக்கு ஆவரேஜாக இத்தனை டேஸாக ஷூட்டிங் டேஸ் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அது எவ்வளோ நாள் சார் நம்ம ஷூட் பண்ணலாம், எப்படி சார் அது? ஓகே, 3 BHK வந்து 58 டேஸ் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டோட்டலாக 58 டேஸ் ஷூட் பண்ணியிருக்கோம். அதில் ஜென்ரலாக ஒரு படம் அது வந்து இப்போ படத்தோட ஸ்கேலை பொறுத்து, இப்போ மீடியம் பட்ஜெட் ஃபிலிம்ஸ், பிகர் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ கண்டென்ட் சீனில் வந்து என்ன மாதிரி இப்போ செட்ஸ் இருக்கா, இல்லை செட் இல்லாமல் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறோமா, ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு மீடியமாக இப்போ ஷூட் பண்ணுற மீடியம் பட்ஜெட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஒரு 50 to 55 டேஸ் வந்து இப்போது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 50 to 55 ரேஞ்சில் தான் பண்ணுறாங்க. ஹாய் சார். ஸோ நான் வந்து விஸ்காம் படிச்சுட்ருக்கேன் 3rd இயர். ஸோ இப்போ எனக்கு என்ன கொஷின்னா, நான் முடித்த பிறகு போய் ஒருத்தவங்ககிட்ட ஏடியாக ஜாயின் பண்ணலாமா, இல்லை வந்துட்டு இன்ஸ்டியூட் ஏதாச்சும் போய் பண்ணலாமா அப்படின்னு உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருக்கும்? லைக் சினிமாட்டோகிராஃபின்னு இல்லை, எனக்கு ரைட்டிங் டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட், பட் என் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு நானே சினிமாட்டோகிராஃபியும் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன், சின்ஸ் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்தனால கேட்குறேன். இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ கரண்ட் ஸ்டேட்டுக்கு உங்களோட இது பண்ணலாமா படிக்கலாமா அப்படின்றது? இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ அசிஸ்ட் பண்ணாமல் தான் வந்து ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் ஆல் அபவுட் த ப்ராக்டிஸ். நீங்கள் எப்படி எப்படி அப்படிங்கிறலாமா. ஆனால் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக போய் ஒர்க் பண்ணுறப்போ அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் தனி தான். அதில் என்ன சுச்சுவேஷன்ஸ் வருது, என்ன பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் நீங்கள் வெளியேருந்து ஒரு அப்சர்வராக பார்ப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நம்ம பண்ணும்போதோ, இந்த மாதிரி இஷ்யூஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துன்னா எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது
அதில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறப்போ. ஸோ அது ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான், நமக்கு என்ன படுதோ அது பண்ணுறது பெஸ்ட்டு. சில பேருக்கு அந்த ஆம்பியன்ஸ் ஒர்க் ஆகாது. ஒருத்தர்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அவங்க சொல்கிறதெல்லாம் when you go and assist ஒருத்தர் இவர்கிட்ட தான் நான் ஒர்க் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் போகிறீங்கன்னா வாட் எவர் தே டூ யூ ஹேவ் டு டூ இட் ஹோல் ஹார்ட்டட்லி 100% அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அங்கே போயிட்டு நம்ம வந்து பிடிக்காம ஒர்க் பண்ணுறது ஒர்க் ஆகாது. ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் அதை டிசைட் பண்ணுறது தான். சார் இப்போ சினிமோட்டோகிராஃபி சைட்லேருந்து ஒரு பட்ஜெட் கால்குலேஷன் நீங்கள் கொட்டேஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போது சீன் வைஸ் நீங்கள் வந்து பட்ஜெட் சொல்லுவீங்க இல்லை ஓவராலாக இதுக்கு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கோட் பண்ணுவீங்களா சார்? இல்லை, ஓவரால் பட்ஜெட் தான் கொடுப்போம். ஓவரால் நமக்கு சினிமாட்டோகிராஃபி சைட்லேருந்து பட்ஜெட் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்டை ரீட் பண்ணிவிட்டு டைரக்டரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்னென்ன இன்வென்ட்ரிஸ் எடுக்க போகிறோம், என்ன கேமரா ஷூட் பண்ண போகிறோம், லைட்ஸு, ட்ராக் அண்ட் ட்ராலி, இந்த சீனுக்கு ஜிமிஜிப் வேணும் இல்லை ஸ்டெடி கேம் வேணும் அப்படிங்கிற ஷெட்யூலிங் படி க்ளீனாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட லிஸ்ட்டை கொடுப்போம் அவங்கக்கிட்ட, இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வச்சு தான் அது அரைவ் டு பட்ஜெட். இப்போ நீங்கள் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி சூதுகோமில் வந்து ஃபஸ்ட் நாள் ஒரு டைம் ஷூட் பண்ணிட்டு செகண்ட் டே வந்து ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு பட்ஜெட் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுறப்ப உங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்காதா? அது இருக்கும், பட் ஆனால் ஷூட்டிங்க்கு வரதுக்கு முன்னாடி அது இருக்கும். இல்லை இப்போ கிடைக்காது, அந்த எக்யூப்மெண்ட் நாளைக்கு கிடைக்காது அப்படின்னா நமக்கு இருக்கும். பட் நம்ம ஷூட் பண்ணி ஆகணும், அந்த இடத்துல அதை முடிச்சாகணும் அப்படிங்கிறப்போ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறது பெட்டர் தான். அன்லெஸ் அது கண்டிப்பாக இருந்தால் தான் பண்ண முடியும்னா அப்போ நம்ம கேட்டு தான் வாங்கி பண்ணணும். வி ஹேவ் டு கன்வின்ஸ் தெம். இல்லை இது வந்து இல்லைனா இது பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லி, பாசிபிலிட்டி இருக்குது, 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் போகிறது தப்பு இல்லை. என்னோடய பேர் யுவன் சங்கர், ஆர்டிஸ்ட், பட்டிங் ஆர்டிஸ்ட். நான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தீங்க இது மாதிரி நாலேஜுக்காக நான் புக்ஸ் படிப்பேன், படம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் புக்ஸ் படித்ததில் எந்த மாதிரி கேட்டகரியான புக்ஸ் எல்லாம் படிப்பீங்க? நீங்கள் த பெஸ்ட் புக் ஐ ரீட், ஸோ ஐ ரெக்கமெண்ட் தட் புக்னு சொன்னால் அது எந்த புக்காக இருக்கும்? இல்லை புக்ஸ்னால் வந்து நான் டெக்னிக்கலி இப்போ சினிமாட்டோகிராஃபி சம்மந்தமான புக்ஸ் அந்த மாதிரி படிக்கிறதுன்ட்டு, பட் சினிமாட்டோகிராஃபி புக்ஸ் படிப்போம். ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் படிப்போம். ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்கிறது, சின்ன சின்ன நாவல்ஸ், அந்த மாதிரி எது தாட் ப்ரொவோக்கிங்காக இருக்கிற விஷயங்களையும் படிக்கணும். ப்ளஸ் நம்மளோட விஷுவலைசேஷனை வளர்த்துக்கிற மாதிரி புக்ஸையும் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூஸியாக இல்லை இதுதான் படிக்கணும் அப்படின்லாம் இல்லை. நான் வந்து ஒரு வெரி குட் ரீடர்னு சொல்ல மாட்டேன், பட் அப்பப்போ பிடிச்சா சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி படிப்போம். பட் நிறையா ஃபில்ம்ஸ்லாம் பார்ப்போம். எனக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் இப்போ பார்க்க பிடிக்குது, இப்போ பார்க்க ஆக்ஷன் ஃபிலிம்ஸா இல்லை இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் இப்போ பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சைட் இப்போ ஒரு ஃபிலிமுக்கு ஷூட் பண்ணது போகிறதுக்கு முன்னாடி அந்த ஜானர்ஸ்லையோ இல்லை அதுலேருந்து ஆப்போசிட்டாக இருக்கிற ஜானர்ஸை நிறையா பார்ப்போம். பார்த்து ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி ஓகே இந்த மாதிரிலாம் நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம். ரீக்ரியேட் இன் த சென்ஸ் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நம்ம ஏன் இதில் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ட்ரை பண்ணுறது தான். அது எப்போவுமே ஸ்டிக்கிங் டு த பேசிக்ஸ் தான். இப்போ எப்போ நம்ம ரூல் அவுட் பண்ணி வெளியில் போனாலும் திருப்பி அந்த புக்ஸை போய் படிப்போம். அப்போ திருப்பி தே வில் புல் பேக்கஸ். ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ 5Cs வந்து என்னோட பெஸ்ட்டு ஃபேவரட். உங்களுக்கு கிடைச்ச பெஸ்ட் அப்ரிசியேஷன் உங்கள் குரு கிட்ட இருந்தோ இல்லை ஒரு பெரிய செலிப்ரிட்டி அந்த மாதிரி? அப்ரிசியேஷன் தான். ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேயே எனக்கு ஆக்சுவலாக சூதுக்கும் டைம்லேயே வந்து சினிமாட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் எனக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ராண்டி என்னோட குருவே பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணார். அதுதான் எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன். ஸோ ஓகே ஒருத்தர்கிட்ட விஷயத்த லேர்ன் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவலாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மை கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிற இது இருந்தது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எனக்கு சூதுக்கும் பார்த்து ஃபஸ்ட்டு கால் பண்ணி விஜய் ஆண்டனி சார் தான் கால் பண்ணாங்க. நான் தேட்டர் ப்ரீமியர் ஸ்க்ரீனிங் நடந்தது. ப்ரீமியர் எல்லாம் பார்த்து ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்துட்டு தேட்டர்லேருந்து கீழே வரதுக்கு முன்னாடி அவர் தான் கால் பண்ணி விஷ் பண்ணார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஆதி ராஜசேகர் சார் விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. ஒர்க்காக ரொம்ப நல்லா இருக்கு, வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி அப்படிலாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைமில். ஹலோ சார். ஸோ என்னோட டவுட் என்னென்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்வர்சேஷனல் சீன் இருக்குது, ஒரு 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், பட்ஜெட் கன்ஸ்டன்ஸோ ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால அது ஸ்டேஜ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லை.
ஒரு எம்டி ரோடோ ஒரு எம்டி ரூமோ தான் இருக்குது, ஒரு 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதுக்கு ரிப்பீட்டடாக ஒரு 2-3 மினிட்ஸ் கண்டினியூஸாக பேச போகிறாங்கன்ற போது இது ரிப்பீட்டடாக ஓத ஷோல்டர் மிட் க்ளோஸர் மாற்றி ஒரே ஷார்ட்டை ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பட் சீன் இஸ் வெல் ரிட்டன், டைலாக்ஸ் நல்லா இருக்குது, அந்த சீனோட கான்டெக்ட் நல்லா இருக்குன்ற போது ஸோ ஒரு வெல் ரிட்டன் சீன் பட் ஸ்டேஜிங்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க சீனை ஷார்ட் வைஸ் நீங்கள் எப்படி என்கேஜிங்காக மாற்ற ட்ரை பண்ணுவீங்க? ஓகே ஓகே இஃப் இட் இஸ் அ வெரி வெல் ரிட்டன் சீன்னா நான் கண்ணு மூடிட்டு வந்து க்ளோஸ்அப்ஸ்லேயோ இல்லை ஓடிஎஸ்லேயோ கூட பிலீவ் பண்ணி போயிடுவேன். ஓகே, பட் ஸ்டில் இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சு நம்ம ஷார்ட் டிவிஷனில் ஒரு 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 டைப் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கை வந்து அந்த இடத்துல நம்ம வி ஹவ் டு கிரியேட் இட். ஸோ என்னோட மிட்ஸ்லாம் இந்த ரேஞ்சஸில் தான் இருக்கும், இல்லை சிமெட்ரிக்கலாக கம்போஸ் பண்ணுவேன், இல்லைனா வந்து டூத்தோட கம்போஸ் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வெல் அண்ட் குட். பட் ஆனால் நீங்கள் ஒரு வெல் ரிட்டன் சீன்னா அந்த சீன் வந்து பீயிங் ஆன் க்ளோஸ்அப் ஆஃப் அன் ஆர்டிஸ்ட்டே அது பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படின்னா ஐ வில் கோ வித் இட். அந்த மாதிரி நிறைய படங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் நான் அந்த மாதிரி ஒரு சில சீக்வன்சஸ்லாம் பார்த்துருக்கேன். வெறும் க்ளோஸ்அப்ஸ் தான் இருக்கும், ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த சீன். அந்த சீனோட இமோஷன் வந்து பயங்கரமாக கேரக்ட் ஆகிருக்கும். இப்போ ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம், இப்போது ஃபோட்டோகிராஃபருக்கும் டைரக்டருக்கும் எந்த அளவுக்கான ஒரு கான்வர்சேஷன் அட்டாச்மெண்ட் இருந்தால் பண்ண முடியுன்ற ஒரு இது இருக்கும்ல சார், அது மாதிரி எந்த லெவலில் இருந்தால் நல்லா இருக்கும்? டிரெக்டர் நினச்சி எழுதியிருப்பார் இல்லையா, அதை வந்து சினிமாட்டோகிராஃபர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து ஓகே நீ இதை தான் சொல்ல வரியா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இருந்தாலே போதும், ஈஸியாக பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஸோ வி ஹேவ் டு பி இன் சேம் பேஜ், ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருந்துட்டோன்னா சூப்பர். இல்லைனா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், அவரோட சொல்லுவார் நீங்கள் ஒன்று வைப்பீங்க ஷார்ட்டு, அப்படி இருக்கும். சார் பேசிக்கலி ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு கலர்ஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு முக்கியம்? ஏன்னா இப்போ நம்ம 3 BHK படம் எடுத்துக்கிட்டோன்னா அப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் வால் கலர்ஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த வீட்லேயே அவங்க சம்டைம்ஸ் சிரிச்சிருப்பாங்க, சம்டைம்ஸ் அவங்க சோகமாக இருப்பாங்க. இப்போ அதுக்காக நம்ம பேக்ரவுண்ட் கலர் மாற்ற போகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது காஸ்டியூம்ஸில் இல்லை லைட்ஸில் அந்த மாதிரி போகிறதா, இந்த கலர்ஸ் எப்படி எந்த அளவுக்கு இந்த ஃபிலிம் மேக்கர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று ஷேடோஸோட யூஸ் அது எங்கே பர்டிகுலராக நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பற்றி. தேங்க்ஸ். ஓகே ஓகே ஸோ கலர்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் தான் நம்ம ஃபில்ம் மேக்கிங்கில். ஒரு ஃபில்மில் கலர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். என்ன நம்ம ஸோ இந்த படத்தோட ஓவரால் மூட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஃபஸ்ட்டே கிராக் பண்ணணும். இது வந்து ஸோ இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து வி ஹவ் டு நோட் இட் டவுன். எதெல்லாம் இந்த படத்தில் இருக்கக்கூடாது, ஸோ இந்த கதையோட வேர்ல்டு எங்கே நடக்குது, ஸோ இதில் எதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது வி ஹவ் டு. இப்போ மாறா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி வி ஹாவ் அ ஃபில்ம் அஸ் அ ரெஃபரன்ஸ். ஸோ அந்த படத்தில் மேஜராக ஒரு கலர் இருக்குன்னா அந்த கலர் இல்லாமல் வேறு என்ன போகலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு ஸோ டிரெக்டரோட அதில் அந்த படத்தில் என்ன டிரெக்டர் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுபடி அவர் ஒரு வேர்ல்டு ஒன்று வச்சுருந்தார். எல்லாமே இந்த இப்போ விண்டோஸ் இருக்குது, விண்டோஸில் இருக்க கிரில்ஸ் எல்லாம் வந்து ஓல்டன் கிரில்ஸ். தட் இஸ் இப்போ ஃபோர்ட் கொச்சியில் தான் நாங்கள் ஷூட் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப ஓல்டான ஒரு டவுன் அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவோட கிரில்ஸாக இருக்கட்டும், அந்த ஆர்கிடெக்சரல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே அந்த ஓல்டன் ஆர்கிடெக்சர்ல இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நமக்கு இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே வரணுங்கிறதையும் டூஸ் அண்ட் டோன்ஸாக எழுதிட்டோம். இதே மாதிரி கலர்ஸ்க்கு எழுதணும். ஸோ ஹீரோ வந்து இந்த பர்டிகுலர் கலர், ஹீரோயின் இந்த பர்டிகுலர் கலர்ஸ் தான் இருப்பாங்க. ஓவரால் ஆஃப் த கலர் படத்தோட கலர்ஸ் வந்து இப்படி இருக்கணுன்றதை நம்ம ஃப்ரீஸ் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே இது என்ன மாதிரி இருக்கலாங்கிற ஆப்ஷன்ஸை கொடுத்தாலும் வெல் அண்ட் குட் தான். ஸோ அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி தான் வி சூஸ் அ கலர்ஸ். அது ரொம்ப பிளாண்டாகவும் எடுத்துக்க முடியாது. இப்போ பிங்க் போட்ட பீஸில் க்ரீன் போட்டால் இப்படி இருக்கணும், பிளாண்டாகவும் நம்ம பண்ண முடியாது. ஸோ இட் ஹாஸ் டு பி ஒரு ஹார்மனியாக இருக்கணும். எல்லா காஸ்டியூம்ஸ், வால்ஸ், லைட்டிங். ஸோ டங்ஸ்டன் யூஸ் பண்ணுறோமா, இல்லை டேலைட்ஸ் யூஸ் பண்ணுறோமா, இல்லை மிக்ஸ்டு கலர் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது இது பண்ணியிருக்கணும். ஷேடோஸ் வந்து இப்போது ஸோ பேசிக்லி இது வந்து லைட் பண்ணுறப்பவே நமக்கு இது வந்து சாய்ஸ் எடுக்கணும் நம்ம. ஸோ இந்த சீனை வந்து எப்படிப்பட்ட சீனாக இருக்குது, இது வந்து ஒரு இந்த சீனோட எமோஷன் என்னவா இருக்குது, இதில் வந்து அவன் ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக இருக்கானா, இல்லை வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிற ஒரு கேரக்டராக இருக்கானா அப்படிங்கிறத வச்சு ஸோ லைட்டிங்கை நம்ம பண்ணுவோம். ஸோ கீலைட்டை பேஸ் பண்ணி தான் ஷேடோஸ் இட் வில் கம். ஸோ அதில் இவனை எவ்வளோ ரிவீல் பண்ண போகிறோம்,
ஸோ இவனோட காமிக்கிற ஷார்ட்ஸில் எல்லாமே வந்து ஷேடோஸ் எப்படி ப்ளே ஆகணும். இதில் வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து விக்ரம் வேதாவில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் நிறைய சிலவுட்ஸில் இருப்பார், இவர் நிறைய பிரைட்ஸ் பர்ன்அவுட்ஸில் இருப்பார். ஸோ அது வந்து அவங்க பிகினிங்லேருந்தே தே ஹவ் டன் இட். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். சார், நீங்கள் சூதுகவும் அனுபவத்தை பற்றி சொன்னீங்க. நிறைய சிரமங்களோடு தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி நாங்களும் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நிறைய சிரமங்களை ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ ஆரி அந்த கேமரா இல்லைனா ரெட் கேமரா அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ரெண்டல் அப்படின்னும் போது. லோ எண்ட் அப்படின்னா அது வந்து இந்த கேமராவில் ஷூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து போதுமானதாக கூட இருக்கும், தேட்டரில் கொண்டு வர அளவுக்கு இருக்கும் அப்படின்னா அது எந்த கேமரா சார் நமக்கு ஆப்ஷனாக இருக்கும்? இப்போ நிறைய வந்துருச்சுங்களே, நிறைய கேமராஸ் இருக்கு. இப்போ பெபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோனி A7Sலாம் ஷூட் பண்ணாங்க. ஸோ இப்போ சென்சார் இப்போ ஐஃபோன் கேமராலேயே வந்து 4K ரெசல்யூஷன் வந்துருச்சு. அது தேட்டரில் கூட நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஒன்லி திங் இஸ் அதோட சென்சார்ஸ் அண்ட் லாட்டிடியூட்ஸ் டிஃப்ரென்ஸ், அதெல்லாம் அந்த ஷார்ப்னஸ் அதெல்லாம் மட்டும்தான் இருக்கும். இப்போ டூல்ஸ் ரொம்ப எக்கச்சக்கமாக வந்துருச்சு இப்போ. ஸோ பேசிக்காக நல்ல லாட்டிடியூடை ஹோல்ட் பண்ணுற மாதிரி சென்சார்ஸும் நல்ல ஒரு கலர் ரிப்ரொடக்ஷன் இருக்கிற கேமராவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஓகே தான். பேசிக் லெவல்லேருந்தே சொல்கிறேன். சோனி A7S IIIலேருந்தே ஷூட் பண்ணலாம். நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸே நிறையா பண்ணுறாங்க இல்லையா, 4Kல பண்ணி தேட்டரில் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, தேட்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குறாங்கல்ல. இப்போ நிறைய வைட் வெரைட்டி ஆஃப் கேமராஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம ஹை அண்ட் கேமராஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக 35K 40,000 இருக்கிற கேமராஸ் தான் ஹையர் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ வெஸ் ஆண்டர்சன் அவங்க மூவிஸில் பார்த்தோன்னா கலர்ஸ் அண்டு ஆர்ட்டு இது ஒரு டைப்பில் இருக்கும். அது ஒன்லி காமெடி மூவிஸ் மட்டும் தான் அது செட் ஆகிற மாதிரி தெரியுது. இஸ் இட் பாசிபிள் ஃபார் அதர் ஜான்ரு அது பண்ண முடியுமா? அது ஒரு கொஸ்டின். அது வெஸ் ஆண்டர்சன்ஸோட ஃபிலிம்ஸ் எல்லாம் ஸோ அவர் வந்து ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி, இப்போ டிம் பர்டன் டைரக்டர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி, ஸோ ஒவ்வொரு டைரக்டர்ஸ்க்கான பிடிச்ச வேர்ல்டாக அவங்க கிரியேட் பண்ணி ஷூட் பண்ணுறாங்க. ஸோ மற்ற ஜானர்ஸ்லையும் இருக்கு. இப்போ டிம் பர்டன்ஸோட ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸோ டோட்டலி கலர்ஸ் பேஸே வேற மாதிரி இருக்கும். அவங்க யூஸ் பண்ணுற செட்டு கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி எல்லா ஜானர்ஸ்லையுமே இது பாசிபிள் தான். அது கிரைம்ல இல்லைனாக்கா வேற ஆக்ஷன்ல இல்லை அதே மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ் பேஸ்டல் ஷேட்ஸ் ஆஃப் இதை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. பட் காம்போசிஷன்ஸ் சிமெட்ரிக்கல் காம்போசிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை அச்சீவ் பண்ணலாம் நம்ம. சின் சிட்டி அதோட பிளாக் அண்ட் ஒயிட் அதோட கான்ட்ராஸ்ட் ஒன்லி ஃபார் டார்க் மூவிஸ். ஆமாம், பட் இது வாக் அவுட்டர் கட்டிங்லாம் இங்கே இருக்குமே, அது பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஃபிலிம் தான், அது டார்க் ஹியூமர் தான். அது ஆனால் கான்ட்ராஸ்டாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்ப்ளோரிங் பெர்முடேஷன் காம்பினேஷன் மட்டும் தான். ஸோ இதை தூக்கத்தில் போடலான்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணுறது தான் நினைக்கிறேன். ஸோ எந்த மாதிரி பண்ணால் அது ஒத்து வராது சொதப்பலான ஐடியாஸ் அது நம்ம பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்படின்னு எதுவுமே இல்லை. நம்ம ஷூட் பண்ணும் போதே நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறது தான். ஃபைனலாக வரப்போ தான் ஓகே இது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, நல்லாவே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்பவே வந்து 50% மிக்ஸ்டு ரிவ்யூஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. ஒரு சில பேருக்கு பிடிக்குது, ஒரு சில பேருக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நிறைய படங்கள் சில இதெல்லாம் நம்மளே நோட்டீஸ் பண்ணி ஷூட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ அவர் சொன்னார் இல்லையா 3 BHKல வந்து அந்த அவுட் ஃபோக்கஸ் ஆன ஷாட் எப்படின்னா அது வந்து அங்கே ஆர்கானிக் நடந்த விஷயம் தான் அது. ஆனால் அவருக்கு அது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது தான். அது கண்டிப்பாக பண்ணலாம். அது இந்த ஜானருக்கு சூட் ஆகுதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. பட் அந்த மூட் அது கேரி அவுட் பண்ணணும், அந்த எமோஷன்ஸை கேரி அவுட் பண்ண ஓகே. ஃபிலிம் ஸ்கூல்ஸ் வந்து இப்போது கண்டிப்பாக போய் தான் நம்ம அதை பர்சீவ் பண்ணணுமா, இல்லை சினிமோட்டோகிராஃபிக் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு? ஓகே, இப்போ இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து எனார்மஸாக இருக்குது. இப்போ நீ யூடியூப்லேயே இப்போ எல்லாமே படிச்சிடலாம். ஒன்லி திங் இஸ் யூ நீட் த டைம், உட்காந்து படிக்கிறது மட்டும் தான். உங்களுக்கு இல்லை எனக்கு ஒரு மென்டர் இருக்கணும், மென்டர் மூலியமாக தான் நான் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபில்ம் இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணலாம். டீச்சர்ஸ் மூலயமா கற்றுக்குறது அப்படின்னா அது ஒரு ஆம்பியன்ஸ் தானே. அங்கே போனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ், நிறைய பேரோட விஷன்ஸ் நீங்கள் கொலாபரேட் பண்ணலாம். இப்போ இருக்கிற ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது. நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் யூடியூப் பார்த்து நிறைய விஷயம் கற்றுட்டு தான் இப்போ ஃபில்ம் மேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன். இப்போ அந்த கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மென்டரை சூஸ் பண்ணி போய் ஒர்க் பண்ணணும், எதர் ஆஸ் அன் அசிஸ்டன்ட் ஆர் ஃபில்ம் மேக்கிங்கோ. அது பெட்டர். இல்லை நீங்கள் உங்களுக்கு இப்போது கரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களோட கான்டாக்ட்ஸ் கிடச்சிது, அவங்க வந்து உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் அவரோட மென்டராக சூஸ் பண்ணீங்கன்னா தென் அவர்கிட்ட நீங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். யூ கேன் கிளாரிஃபை தட்.
தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.